السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: ما أكل آل محمد صلى الله عليه وسلم أكلتين في يوم إلا إحداهما تمرا. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க அருமையான சகோதரர்களே, பொதுவாகவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் அவன் விரும்பாத அல்லது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுபோன்ற அவன் விரும்பாத காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்களை தண்டிக்கும் முகமாகவோ அல்லது இறையச்சமுடையோர்களை, நல்லடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்விலிருந்து பாடம் பெறும் முகமாக, படிப்பினை பெறும் முகமாக அல்லாஹ் அவ்வப்போது தனது சோதனைகளை, தான் விரும்புகின்ற காரியங்களை செய்வதன் மூலமாக சில சோதனைகளை அடியார்களுக்கு கொடுப்பதை உலகத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட காலங்களிலிருந்தும் சமூகங்களிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தொடர்ந்து அதனை காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஒரு சமுதாயத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதரையோ ஏதேனும் ஒரு ரீதியில் நாம் அவர்களை சோதிப்பதற்கு முடிவு செய்தால், அடியார்களை நாம் சோதிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு நாம் தண்டனையாக கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்பது இதுபோன்ற சில காரியங்களின் மூலமாக என்னிடமிருந்து வெளிப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக முழு உலகத்திற்கு அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்து கூறுவான். வலனபுலுவன்னக்கும், நாம் உங்களை சோதிக்க நாடிவிட்டால் அந்த சோதனைகள் எப்படி இருக்கும்? பிஷைஇம் மினல் ஹௌஃபி, உங்களது உள்ளங்களில் நாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தின் மூலமாக உங்களை நாம் சோதிக்கலாம். வல்ஜூஇ, மனித சமுதாயத்திற்கு பசியை கொடுத்து, பட்டினியை கொடுத்து, பஞ்சத்தை கொடுத்து நாம் உங்களை சோதிக்கலாம். வனக்ஸும் மினல் அம்வால், உங்களது பொருளாதாரத்தை குறைத்து விடுவதன் மூலமாக நாம் உங்களை சோதிக்கலாம். வல் அன்ஃபுசி, சில உயிர் பலிகளின் மூலமாக நீங்கள் விரும்பக்கூடிய சில உயிர்களை எடுப்பதன் மூலமாக அப்படியும் நாம் உங்களை சோதிக்கலாம்.
உலகில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்கவோ அல்லது தண்டனையாகவோ கொடுக்க நாடிவிட்டால் அந்த தண்டனைகளுடைய வழிமுறைகள் என்பது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் மிக தெளிவாகவே எடுத்துச் சொல்லுவான். கண்டிப்பாக அல்லாஹ்வின் சோதனைகள் அது எப்படி வரும், எப்பொழுது வரும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய சோதனையுடைய வழிமுறை என்பது அல்லாஹ் சொல்றான், வல் ஜூஇ, பசியின் மூலமாக பட்டினியின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம். இன்னைக்கு உலகத்தை பொறுத்தவரை பசியை அறியாத மனிதர்கள் இருக்க முடியாது. பொதுவாக நமக்கு பசி எடுத்தால்தான் உணவின் மீது தேட்டம் நமக்கு அதிகரிக்கும். பசி எடுத்தால்தான் உணவு நாம் விரும்பவே செய்வோம். ஆக பசியை அறியாதவர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. பசியை அறிகின்றோம். பசி ஏற்படுகின்ற பொழுது உணவு தேவை என்கின்ற ஒரு சிந்தனை வருகின்றது. அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்கிறோம். உணவு கிடைக்கின்றது. அந்த பசியை போக்கிவிடுகின்றோம். அந்த பசியை போக்கிவிடுகின்றோம். இது நமது வாழ்வினுடைய யதார்த்தமான இயல்பான ஒரு நடைமுறை. ஆனால் பசியை உணர்ந்திருக்கின்றோமா? கடும் பசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பசி என்பதும் பட்டினி என்பதும் தான் சோதிக்க விரும்பக்கூடிய வழிமுறை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையும் சரி, அவர்களது குடும்பத்தாரின் வாழ்க்கையும் சரி, நாம் சஹீஹான பிரபலியமான எந்த ஹதீஸ் நூல்களை எடுத்து பார்த்தாலும் சரி, அண்ணன் பெருமானாருடைய உணவு வழிமுறைகளை குறித்து, அண்ணன் பெருமானாருடைய குடும்பத்தின் செலவீனங்களை குறித்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய பேசி வரக்கூடிய ஹதீஸ்கள், நபிமொழிகள் புகாரி, முஸ்லிம் உட்பட எல்லா வகையான கிதாபுகளிலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொல்லி தருவாங்க, மா அகல ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் மட்டுமல்ல, நபிகள் பெருமானாருடைய குடும்பமும் கூட நாங்கள் எப்படி உணவை உண்டது கிடையாது. எப்படி? அகலத்தைனி, அகலத்தைனி, நாங்கள் எங்களது வாழ்நாளில் இரு நேர உணவுகளை நாங்கள் ஒருபோதும் உண்டது கிடையாது. ஃபியோமின், ஒரு நாளில் இரு நேர உணவுகள் எங்கள் வாழ்க்கையில் அப்படி பல நாள் இருக்காது. வேற எப்படி இருக்கும்? இல்லா இஹதாஹுமா தம்ரா. இன்று நம்மை பொறுத்தவரை, நம் ஊரை பொறுத்தவரை நமக்கெல்லாம் அன்றாட உணவு என்பது 3 வேளை உணவு. அதுபோல் சிற்றுண்டி என்பது வேறு. நம்மை ஆசுவாசப்படுத்தக்கூடிய, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்நாக்ஸுகள் வேறு. உணவு என்கின்ற பெயரில் 3 நேரம். ஆனால் நபிகள் பெருமானாருடைய குடும்பத்தை குறித்து அண்ணன் பெருமானாருடைய அருமை மனைவி ஆயிஷா அம்மையார் இந்த உலகத்திற்கு சொல்றாங்க, நாங்கள் ஒரு நாளில் 2 நேரங்கள் நாங்கள் உணவை முழுவதுமாக உண்டது கிடையாது. ஒரு நேர உணவு நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னா இன்னொரு நேர உணவு எங்களுக்கு என்ன இருக்கும்? இல்லா இஹதாஹுமா தம்ரா. ஒரு நேரம் நாங்கள் ரொட்டியோ வேறு ஏதேனும் ஒன்றையோ உணவாக எடுத்துக்குவோம். இன்னொரு நேர உணவுக்கு எங்களுக்கு இருப்பது வெறும் பேரிச்சம்பழம் தான். இன்னொரு நேர உணவிற்கு எங்களுக்கு இருப்பது, எங்களுக்கு கிடைப்பது வெறும் பேரிச்சம்பழங்கள் மட்டுமே. இதே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய புகாரியுடைய ஹதீஸ், நாங்கள் 2 மாதங்களில் 2 பிறையையோ அல்லது 2ஆம் மாதம் முடிந்து 3ஆம் மாதத்தின் பிறையை நாங்கள் பார்த்து விடுவோம். ஆனால் ரசூலின் வீட்டில் அடுப்பு இருந்திருக்காது.
எங்கங்க உலகத்தையே வழிநடத்த வந்த அண்ணன் பெருமானாருடைய குடும்பத்தை குறித்து அண்ணன் பெருமானார் மனைவி சொல்றாங்க, 2 மாதங்களில் 2 பிறைகளை பார்த்திருப்போம். அந்த 2ஆம் மாதம் முடிந்து சில நேரங்களில் 3வது பிறையை கூட நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் ரசூலின் வீட்டில் அடுப்பு எரியாது. எங்களுக்கு உண்டான சாப்பாடு பேரித்தம்பழமும் தண்ணீரும் மட்டும்தான். இப்படியும் கூட சில காலங்கள் நாங்கள் வாழ்ந்தது உண்டு. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்திற்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம். பசி அல்லாஹ் கொடுத்த இயல்பு சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு உணர்வு. அந்த உணர்வு அது உணரும் பட்சத்திலேயே அது போக்கப்பட வேண்டும், அது தீர்க்கப்பட வேண்டும். அப்படி பசி என்கின்ற உணர்வு தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அது மனித குலத்திற்கு நாசமானது, மோசமானது. நபிகள் பெருமானார் மட்டுமல்ல, நபிகள் பெருமானாருடைய தோழர்கள் வாழ்க்கையும் கூட. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தனது வீட்டில் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலைமையில்? கடுமையான பசி. பசி எடுக்கும். பசி எடுத்தா நம்மால் எவ்வளவு தூரம் தாங்கிக் கொள்ள முடியுமோ, அதை அடக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் தாங்கிக்குவோம். அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற பொழுது அது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் இரவு தனது வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் உண்பதற்கு எதுவுமே இல்லை. கடுமையான பசி. அந்த பசி அதிகமானதினால் மயக்கமுற்று மயக்க நிலையிலேயே தனது மனைவியை மடியில் படுத்து விடுகின்றார்கள். மயக்க நிலையிலேயே தனது மனைவியுடைய மடியில் படுத்து விடுகின்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு, கொஞ்சம் மயக்கம் தெரிந்த பிறகு எழுந்திருக்கின்றார்கள் என்பதாக அது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை குறித்து பேசக்கூடிய நபிமொழிகள். ஏன் அண்ணன் பெருமானார் வாழ்க்கையில் அண்ணன் பெருமானாருடைய இருதய துண்டில் ஒரு பகுதியான ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் பெருமானாருக்கு ஒரு சிறிய துணியில ஏதோ ஒன்றை கெட்டி எடுத்து கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு சின்ன துணியை கிழிச்சு அதில் ஏதோ ஒரு துண்டை வைத்து கொடுத்து அனுப்புவாங்க. நபிகள் பெருமானாருடைய சமூகத்திற்கு அந்த உணவு வரும், ரசூலின் வீட்டிற்கு வருகின்றது. நபிகள் பெருமானார் கேட்பாங்க, மா ஹாதிஹி ஃபாத்திமா, ஃபாத்திமாவை இது என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் குருசு குபுஸதஹு, நபியே நாயகமே, என் வீட்டில் இருந்த ஒரு ரொட்டி, அந்த ரொட்டியினுடைய ஒரு சிறு பகுதி, குருஸ், ஒரு சிறு பகுதி நாயகமே. சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு அடுத்து சொல்றாங்க, ஃபலம் துதிபு நஃப்ஸி ஹத்தா ஆதீக பிஹாதிஹில் கஸ்ரா, நபியே நாயகமே, என் வீட்டில் ஒரு ரொட்டி இருந்தது. என் குடும்பத்தாருடைய பசியை போக்கலாம் என்று நான் நினைத்த பொழுது திடீரென உங்களது ஞாபகம் வந்தது நாயகமே. நாம் எந்த பசியில், நாம் எந்த கடும் பட்டினியில் இருக்கின்றோமோ அதே பட்டினியில் தானே எனது தந்தையும் இருப்பார்கள் என்கின்ற எண்ணம் வந்தது நாயகமே. எனவே அந்த ரொட்டி எனக்கும் எனது கணவருக்கும் எனது பிள்ளைகளுக்குமான அந்த ரொட்டியில் ஒரு சிறு துண்டை பீத்து எடுத்து ஒரு சிறிய துணியில் கட்டிக்கொண்டு, நாயகமே உங்களிடத்தில் நான் இதை கொண்டு வந்தேன், அப்படி கொண்டு வந்து உங்களை பார்க்கும் வரை என் மனது சாந்தமடையவில்லை, என் மனது அமைதி பெறவில்லை நாயகமே. அதை வாங்கிக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அம்மா, எனது அருமை மகளே, தெரிந்து கொள், இன்னஹு அவ்வலு துஆமின்
தஹல அபீக முன்து ஸலாஸத்து அய்யாம், 3 நாட்களுக்கு பிறகு உனது தந்தையுடைய வயிற்றுக்குள் போகக்கூடிய முதல் உணவு துண்டு இதுதான். என்ன சொல்ல வர்றாங்க? என் அருமை மகளே, 3 நாட்கள் நான் பட்டினி, உணவில்லை, எதுவும் இல்லை. 3 நாட்களுக்கு பிறகு உனது தந்தையுடைய வயிற்றுக்குள் போகக்கூடிய முதல் உணவு துண்டு இதுதான். சந்தோஷமாக நபிகள் பெருமானார் பெற்றுக் கொண்டார்கள். வரலாறுகள் காண முடியும். பசி உலகத்தினுடைய உயிருள்ள எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு உணர்வு. அது அந்த உணர்வை அது ஏற்படுகின்ற பொழுது போக்கிக் கொள்ள வேண்டும், தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது மனிதனை எப்பேற்பட்ட ஒரு எல்லைக்கும், எப்பேற்பட்ட பாவத்தின் ஒரு எல்லைக்கும், அல்லது எப்பேற்பட்ட மிக மோசமான ஒரு நிலைக்கும் அந்த மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒன்று. எனவே பசி அது ஏற்படக்கூடிய நேரங்களில் அது போக்கப்பட வேண்டும், அது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை வரலாறுகளின் வாயிலாக நம்மால் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் தலைமுறைகளை பொறுத்தவரை நாமெல்லாம் பஞ்சம் என்பதை இதுவரை வரலாற்றின் வாயிலாக படித்திருக்கின்றோம், அவ்வளவுதான். பஞ்சம் என்பது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்டது, வரலாற்றின் வாயிலாக நாம் அவைகளை படித்திருக்கின்றோம். அல்லாஹ் அது போன்ற மோசமான சூழ்நிலைகளில் இருந்து சமுதாய மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள வேண்டும். வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தனது நூலில் எழுதுவாங்க, பஞ்சம் வந்தால் அது எப்படி இருக்கும், அதன் விளைவுகள் எப்படி இருக்கும். ஹிஜ்ரி 462 மிஸ்ர் தேசத்திலிருந்தும் ஷாம் தேசத்திலிருந்தும் மக்கள் அந்த ஊரை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறிக் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் மிஸ்ரில் பயங்கரமான பஞ்சம் தலைவிரித்தாடுது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உணவு கூட இல்லை. அதிகமான பெரியவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சத்தின் கொடுமை எவ்வளவு தூரங்கள் தலைவிரித்தாட துவங்கிவிட்டது. வரலாற்றாசிரியர் எழுதி காட்டுறாங்க, கடுமையான பஞ்சத்தினால், வறட்சியினால் மக்களில் சில பேர் சிலரை அடித்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொள்கின்றார்கள். சாப்பிட ஒன்றும் இல்லை. எனவே தனக்கு தாங்களே மோதிக்கொண்டு யார் மூத்தா போறானோ அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய நிலைமை மோசமாகிவிட்டது. இந்த அளவுக்கு சொன்ன வரலாறு எழுதுறாங்க, وحفر حفيرة دفن فيها رؤوسهم وأطرافهم. எங்கேயாவது மூத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த மூத்த அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நாங்கள் தேடி போனா ஒரு மூத்துன்னு எப்படிங்க இருக்கணும்? நாம அதை முழுசாக தஃபன் செஞ்சு அதுக்கு என்ன கண்டிஷன் அதை செஞ்சு அதை அடக்கணும். ஆனால் அந்த கடுமையான பஞ்சத்தின் காலத்தில் ஒரு மூத்த கேள்விப்பட்டு நாங்கள் போனா அங்க என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு ஜனாசாவுடைய தலை இருக்கும், உடம்புல ஏதாவது கழிக்கப்பட்டு சில உறுப்பு இருக்கும், அவ்வளவுதான். மற்றது மனிதனை சாப்பிட்டுருப்பான். பஞ்சத்தின் கொடுமை, இறந்த மனிதனை சாப்பிட்டு எஞ்சிய தலைகளும் துராஃபுகும் சில கழித்து விடப்பட்ட சில உறுப்புகள் இருக்கும், அவ்வளவுதான். அதை தூக்கி நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வருவோம். இன்னும் வரலாறு எழுதுறாங்க, வாக்கரத்தில் பஹாயிம ஃபலம் யபுகி இல்லா ஸலாஸத்து அஃராஸ். அன்றைய மிஸ்ரிலும் ஷாம் தேசத்திலும் அந்த ஒட்டுமொத்த மாநகரங்களில் 3 குதிரையை தவிர வேறு எந்த விலங்குகளும் இல்லை. எல்லாத்தையும் மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான். இதற்கு மேலும் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு சொன்னா வபையுல் கல்பி பிஹம்ஸதி தனானீர். மனித உயிர் வாழ கடைசியில நாயை கூட விற்க ஆரம்பிச்சிட்டான். 5 திரகத்துக்கு நாயை வாங்கி அதை சாப்பிட்டாங்க. 5 திரகங்கள் கொடுத்து நாயை வாங்கி அது சாப்பிடப்பட்டது.
இன்னும் எழுதுறாங்க எங்கேயேனும் கபறுகளில் சில மையத்துகள் அடக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்தால் அந்த கபரை தோண்டி அந்த மையத்தை எடுத்து ஃபயஷ்பூன் அதை பரண்டி சாப்பிடுவாங்க. பஞ்சத்தினுடைய வறட்சியினுடைய காட்சிகள் அகோரங்கள் எப்படி இருக்கும் என்பதை கடந்த கால வரலாற்றுகளின் பின்னணியில் இமாம்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய நிகழ்வுகள். பசி அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை தான். அது மனிதனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய எல்லையில் இருக்கும் வரை, மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லைகளை தாண்டுகின்ற பொழுது அது மனிதனை எப்பேற்பட்ட பாவத்தின் எல்லைக்கும், அது மனிதனை எப்பேற்பட்ட மோசமான செயல்பாடுகளிலும் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை கடந்த கால வரலாறுகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லும். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபிகள் பெருமானார் ஏழ்மையை பொருந்திக் கொண்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு நாள் உணவை கொடு, ஒரு நாள் பட்டினியை கொடு. நபிகள் பெருமானார் கேட்டார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை கேட்க சொன்னார்கள், இந்த சமுதாயத்தை பாதுகாப்பு வேண்டும் சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அல் ஃபக்ர, நமது பசியை போக்கிக் கொள்ள முடியாத கடுமையான வறுமையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், பஞ்சம் என்பது, பட்டினி என்பது ஒரு மனிதனை எவ்வளவு கீழ்த்தனமான காரியங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து விடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த எச்சரிக்கையும் ஒரு விழிப்புணர்வும் கூட. கடந்த வாரம் உலகத்தில் மனசாட்சி கொஞ்சமேனும் இருக்கும் என்று கருதப்பட்ட, தன் மனதில் ஓரத்தில் கொஞ்சமேனும் எனக்கு ஈரம் உண்டு, நான் மனிதன் என்ற உணர்வுள்ள அத்தனை மனிதர்களையும் அத்தனை இதயங்களையும் உடைத்து போட்ட ஒரு புகைப்படம் நாம் எல்லாம் பார்த்திருக்கலாம். காசாவிலிருந்து வெளிவந்த ஒரு புகைப்படம், காசாவிலிருந்து வெளிவந்த ஒரு புகைப்படம். ஒரு சிறுவன், அவனது தாய் அந்த சிறுவனை இடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இடுப்பில் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட அளவில் அந்த குழந்தையுடைய முதுகில் உண்டான அத்துணை எலும்புகளும் அப்படி அப்பட்டமாக, நெஞ்சினுடைய அத்துணை எலும்புகளும் உடற்கூறுகளும் அப்படி அப்பட்டமாக தெரியக்கூடிய அளவிற்கு. ஆடை இல்லை, ஆடைக்கு பகரமாக ஒரே ஒரு பிளாஸ்டிக் பை மாட்டப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை எடுத்த அகமது அல் ஹரினி அவர் சொல்றாரு, காசாவுடைய பகுதிக்குள்ள நான் போயிட்டேன், அங்க இருக்கக்கூடிய யதார்த்தத்தை, உண்மைகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். எனவே நான் அந்த சிறுவனை தேடி புகைப்படம் எடுத்தேன். அந்த சிறுவனுக்குண்டான பெயர் முஹம்மது ஜக்கரியா. அவர் சொல்றாரு, பொதுவா புகைப்பட கலைஞர்கள் ஒரு புகைப்படம் எடுப்பது அவர்களுக்கு பெரிதல்ல, ஒரு சிரமம் அல்ல. அவர் சொல்றாரு, இந்த புகைப்படத்தை, இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை நான் எடுப்பதற்குள்ளாக பல முறைகள் மூச்சை வாங்கிவிட்டேன், என்னால் முடியல. ஒரு குழந்தையா பார்க்கணும், ஒரு குழந்தைய கொஞ்சம் மகிழக்கூடிய ரீதியில் பார்க்கலாம். ஆனால் இந்த குழந்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. எனவே புகைப்பட கலைஞராகிய என்னாலும் கூட அந்த புகைப்படத்தை அவ்வளவு எளிதில் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட பல முறைகள் நான் மயங்கிவிட்டேன், நான் செயலிழந்து போய்விட்டேன். அப்படித்தான் இந்த புகைப்படத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் என்று அவர் வெளிப்படுத்தக்கூடிய செய்தி. கடந்த வாரம் வரை இஸ்ரேலுடைய தளபதி உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்த செய்தி, நெதன்யாஹு நீங்கள் நினைப்பதை போலவெல்லாம் பலஸ்தீனில் உணவிற்கு தட்டுப்பாடு இல்லை, அங்கு ஒன்றும் பஞ்சமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஒற்றை புகைப்படம்,
இந்த ஒற்றை புகைப்படம் உலகத்துடைய ஒட்டுமொத்த மனசாட்சியை ஒடுக்கி வைத்திருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஐநாவின் குழுவில் இதுவரை பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு எதிர்த்துக் கொண்டிருந்த நாடுகள் பிரான்ஸ், கனடா, சமீபத்திய கடைசியாக இங்கிலாந்து வரை செப்டம்பர் வரை நாங்கள் பார்ப்போம். நீங்கள் போரை முடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமேனும் உள்ளத்தில் ஈரம் ஒட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் உலகத்திற்கு உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு எதிர்த்து குரல் கொடுக்க முன்வந்திருக்கின்றார்கள். 2023 இதுவரை அங்கு ஷஹீதாக்கப்பட்ட உயிர்களின் எண்ணிக்கை 60,000 கடந்தது. அந்த 60,000 வெடிகுண்டுகளுக்கு மாத்திரமல்ல, வெடிகுண்டுகளை விட இது போன்ற பட்டினியால் மாய்ந்த உயிர்களை, பல உயிர்கள் என்று நமக்கு ஐநாவுடைய சபை உண்மையை எடுத்துச் சொல்லுது. துப்பாக்கி குண்டுகளோ பீரங்கி குண்டுகளோ ஆபத்தானதுதான். ஆனால் அதை தாக்குகின்ற பொழுது சில நிமிடங்களில் உயிர் பிரிந்துவிடும், அவ்வளவு கஷ்டம் அல்ல. ஆனால் பசி என்பதும் பட்டினி என்பதும் பல மாதங்கள் பீடிக்கின்ற பொழுது அதனுடைய வலிகள், அதனுடைய ரணங்கள் சொல்லி மாளாதவை. இத்துணைக்கும் அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு உண்டான உணவை தயார் செய்து அத்துணையும் பலஸ்தீனுடைய எல்லையில் நிறுத்தப்பட்டு உள்ளே தரமாட்டம் என்று மறுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை படித்தோம் என்று சொன்னால் உண்மையில் படிப்பதற்கு நமக்கு இதயங்கள் போதாது. கடைசியாக ஐநா ஒற்றை வார்த்தையில சொல்லுது. எந்த அளவுக்கு அபாயம் சொன்னா, ஒரு வயதை தொடாத குழந்தைகள் கிட்டத்தட்ட 71,000 குழந்தைங்க இருக்கிறாங்களாம். எப்படிங்க தாய்ப்பால் குடிக்க வேண்டிய குழந்தைங்க, ஒரு வயதை பூர்த்தி செய்யாத 71,000 குழந்தைங்க உள்ள இருக்கிறாங்க. குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய நிலைமை. எனவே ஐநா கடைசியாக இப்படி எச்சரிக்கை செய்து, அடுத்த சோமாலியாவாக பலஸ்தீன் மாறுவதற்குள், அடுத்த சோமாலியாவாக பலஸ்தீன் மாறுவதற்குள் இது உலகத்தின் பொறுப்பு. உலக அத்தனை நாடுகளும் இந்த போரை நிறுத்துவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். காரணம், ஒரு சோமாலியா கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அடுத்த சோமாலியாக பலஸ்தீன் உருவாக நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதற்குள்ளாக உலக நாடுகள் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் போரை நிறுத்துவதற்கு. ஒருபுறம் இது போர் என்கின்ற ஒரு நிலையை கடந்து நம்மை போன்ற மனிதர்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. பலஸ்தீன் மக்கள் யாருங்க? இதுக்கு முன்னாடி யாரையாவது அடிச்சு கொண்டு இருக்கிறாங்களா? யாருக்காவது துரோகம் பண்ணிருக்கிறாங்களா? அல்லாஹ் வேதனை கொடுத்திருக்கிறானா? இல்லையே. அவனது இறை இல்லத்தை நாடி போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த சோதனை. இன்னைக்கு நம்முடைய வீடுகள் எப்படிங்க? இன்னைக்கு நம்முடைய நாடுகள், நம்முடைய ஊர்கள் எப்படிங்க? தேவையில்லா கலாச்சார பேரத்தில் ஃபங்க்ஷனு, பர்த்டேக்கு ஃபங்க்ஷனு, புள்ள பிறந்த ஃபங்க்ஷனு, காது குத்து ஃபங்க்ஷனு, எதை வேணாலும் நடத்து, சோறை எங்கேயும் கொண்டு போய் கொட்டு. அல்லாஹ் உணர்த்துகின்றான், ஒருவேளை உணவு இல்லை என்று சொன்னால், ஒரு நாள் உணவு இல்லை என்று சொன்னால் என்ன கதி? மக்களை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உணவை தருகின்றான். அது நமது பசியை போக்குவதற்காக, ஆகுமான ரீதியில் அதை அனுமதிப்பதற்காக மட்டும்தானே தவிர கொண்டு போய் டன் கணக்கில் கொட்டுவதற்கல்ல. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். இதை பாடங்களை உணர்ந்து கொள்வோம். குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக, காசா மக்களுக்காக. உலகத்தில் ஒரு புகைப்படம் உலகத்தின் எண்ணங்களே மாற்றி இருக்கின்றது. அதுபோன்ற பல குழந்தைகள் இன்னும் பசிக்காக, உணவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரைவில் அதுபோன்ற மோசமான சூழ்நிலைகளில் இருந்து பலஸ்தீன், காசாவை மட்டுமல்ல உலகத்தின் எல்லா பகுதி மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அதற்கு நமது துஆவையும் அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.